எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. அப்பா ஃபோனில் தான் எடுத்திருந்தேன். அப்பா ஃபோனில் எடுத்த வீடியோ எல்லாமே வந்து என் ஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக வீடியோவே இல்லை. சரி, அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணது. இந்த விலாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணது, பால் காய்ச்சினது, அந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் வந்து நான் இதில் வந்து காட்டியிருக்கேன். ஃபுல்லாக டீட்டெயிலாலாம் எடுக்க முடியல என்னால். ஏன்னா வந்து நான் தான் ஒரே ஆளாக வந்து பார்த்துட்டு இருந்ததுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அதை தான் வந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 4 மணிக்கு நானே எங்கள் ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன பாத்திரமெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரணுமோ அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 5 பொருள் வந்து ஒரு டம்ளரில் வந்து வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நிறக்குட தண்ணி, அப்புறம் வந்து அதெல்லாம் கொண்டாந்து வச்சது. ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ கொண்டு வந்திருந்தோம். புதுசு வாங்கலை, இப்போ தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருந்து 2 மந்த்ஸ் ஆச்சு. அதே ஃபோட்டோவை வச்சு திண்ணீரெல்லாம் பிடிச்சி கோலெல்லாம் போட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது வந்து காலையில் வந்து சாப்பாடு வந்து வீட்லேயே வந்து செய்கிற மாதிரி தான், கடையில் வாங்குற மாதிரியெல்லாம் இல்லை. முதல்லே வந்து நான் இட்லிக்கு வந்து மாவரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கீ ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கடகடன்னு வந்ததும் இட்லிக்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து கீ ரைஸ்க்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து கீ ரைஸ் பார்த்துக்கிறேன், நீ வந்து இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னாரு. வந்ததும் கடகடன்னு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். பையனை வந்து அம்மா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. பால் காய்ச்சறதுக்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 to 9 மணி வரைக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து அசால்ட்டாக தான் இருந்தோம். ஒரு 8:30 மணிக்கு போனால் கூட பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 8:30 மணிக்கு கூட அங்கேருந்து வரல. அங்கேருந்து வந்து எந்த பாத்திரம் வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டே வரல. பால் காய்ச்சற பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டே வரல. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து பால் அந்த ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது காய்ச்சியாச்சு. சாமிக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் காஃபி போட்டேன். எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து சாமிக்கு தீபாதாரணெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து அன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருந்தால். நிறைய பேர் இருந்தாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருந்ததுனால அவன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தான். ஒரு இடத்துலையே இல்லை, அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருந்தான். அப்புறம் கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக நொறுக்கி தீவி தான் சாப்பிட்ருந்தான். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதும் காஃபி குடிச்சிட்டு அங்கே தான் வந்து டிஃபன் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் செஞ்சு அங்கே கொண்டு போயிருந்தோம். சாப்பிட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில், பத்திரகாளி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு அங்கே போயிருந்தோம். கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். முதல் நாளே இந்த கிச்சனில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் நான் பேக் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதெல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். வந்ததும் ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு பேக் பண்ணி வச்சுட்டோம். முதல்லே வந்து வண்டிக்கு சொல்லி வச்சுருந்தோம், இந்த மாதிரி 2 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ வந்து வண்டிக்கெல்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள், அதனால் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு கல்யாண வீடு இருந்துச்சு. அங்கே வந்து வாழை மரம் இறக்கிறதுக்காக ஒரு வண்டி வந்துருந்துச்சு. அவங்கக்கிட்ட பேசினோம், சரி நம்ம போய் இறக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே வந்து ஒரு 4 பேர் 2 பேர்த்த வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களே வந்து ஃபர்னிச்சரெல்லாம் வந்து ஏற்றி வச்சு அங்கே கொண்டு போய் வந்து புது வீட்டில் வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. புது வீட்டில் வந்து ஃபர்னிச்சர்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மணி 3:30 ஆயிடுச்சு. மதியம் யாருமே சாப்பிடலை, எல்லாத்துக்குமே பசி. அந்த டைமில் வந்து மீல்ஸும் வந்து கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல. அப்புறம் ஒரே ஒரு கடையில் மட்டும் பிரியாணி மட்டும் இருந்துச்சு. அதுவும் வந்து பீஸ் எல்லாம் இல்லை, பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து எல்லா சாமானும் வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கிச்சனை தான் வந்து எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். என் தம்பியோட ஃப்ரெண்டு வந்திருந்தான். அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தான். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து வீட்டை ஃபுல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு.
எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது வீடு அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಹೋಗ್ತಂದು ಬಾ. அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து கடைசி பஸ்ஸு வந்து பொள்ளாச்சியில் வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. என் பையனுக்கு வந்து எல்லாருமே கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப டல்லாக இருந்தான். அதனால் வந்து தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் மட்டும் அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அவங்கள பஸ் ஸ்டாப்பில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பழைய வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கண்ணாடி சாமானெல்லாம், அதெல்லாம் நாமளே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மாவும் அப்பா வந்து ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கடைசியாக வந்து பழைய வீட்டிலலாம் வந்து ஏதாவது திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சிருந்த திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மதியம் வச்ச காஃபி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்து கீழே ஊற்றி கழுவிட்டு இருந்த சாமான் எல்லாத்தையுமே வந்து ஒரு சாக்கில் போட்டு மூட்டை கட்டிட்டு கீழே கொண்டு போய் வச்சுட்டோம். கடைசியாக போகும்போது கடையில் வந்து டில்லோ மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம், ஆளுக்கு ஒவ்வொன்று. ஏன்னா வந்து அன்டைமில் சாப்பிட்டதுனால யாருக்குமே வந்து பசிக்கல, வயிறு கும்முன்னே இருந்துச்சு. அதனால் வந்து நான் ஒரு டில்லோ மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பால் காய்ச்சினப்போ நிறைய கிளிப்ஸ் எடுத்துருந்தேன், எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல. இருந்த கிளிப்ஸை வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.